பேஷண்ட் வந்து இப்போ ஐசியூவில் இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டுருக்கு, என் ஸ்டேஜ் டிசீஸ்ன்னு சொன்னீங்க, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டுருக்கு. இப்போ ஆஸ் அ ஃபேமிலி மெம்பராக நாங்கள் வந்துட்டு இப்போ இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறது? கரெக்ட்பா. இப்போது ஆஸ் அன் ஐசியூ டாக்டர் நான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியிருக்கும். நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், வந்து இந்த 4 நாளில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, என்னென்ன மெடிசின்ஸ் அவருக்கு கொடுத்துருக்கோம், அவர் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எப்படி இருக்கார், இன்னும் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா, இல்லை அவர் நல்லாயிட்டு வந்துடுவாரா, இந்த அளவுக்கு வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து கவுன்சிலிங் கொடுத்தா தான் வந்து பேஷண்ட்ஸோட சைடில் வந்து நம்ம மேலே கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து இருக்கிற கண்டிஷனை வந்து வி ஹாவ் டு எக்ஸ்பிளைன் டு யூ. ஸோ ஐசியூ பேஷண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கவுன்சிலிங். எவ்வளோ நாள் இருக்க வேண்டியிருக்கும், என்ன மெடிசன்ஸ் கொடுக்குறோம், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது இப்போ தேவையில்லை, ஃபைனான்ஷியலாக இன்னும் எவ்வளோ நாளைக்கு நம்ம ரெடியாக இருக்க வேண்டியிருக்கோம், இந்த அளவுக்கு வந்து இன் டெப்த்தாக டே டு டே பேசிஸில் வந்து வி ஹாவ் டு கிவ் யூ கவுன்சிலிங்.